வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் தெரியுங்களா? ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்க்கலாங்களா? கடலை மாவில் கட்லெட்டு. என்னடாதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. கடலை மாவில் நம்ம இப்போ கட்லெட் செஞ்சுருக்கோம். இது உங்கள் முன்னாடி தான் நான் வச்சுருக்கேன். எவ்வளோ கிறிஸ்பியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸில் ஆடுங்க. நம்ம இப்போ இந்த மாலை நேரத்தில் ஒரு சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்களா? என்னென்னா கடலை மாவு கட்லெட் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா இதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஆனியன் வந்து நான் அப்படியே கொஞ்சம் இது சின்னதாக பொடிசாக வந்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நான் இது அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு கால் அளவு இஞ்சியை வந்து நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுக்கு தேவையானது பொருள். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல வந்து ஒரு பவுலில் வந்து இந்த ஒரு கப்பு கடலை மாவை அப்படியே எடுத்து இது பண்ணி கொட்டிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் ஒரு கப்பு ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஊற்றி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பிறகு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கலாம். ஒரு விஸ்கை வச்சு கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து கரெக்டாக கரையும். ஏன்னா வந்து கட்டிமுட்டி வரும். மற்றதில் நம்ம கையால் கரைச்சாலும் கரண்டியால் கரைச்சாலும் கட்டிமுட்டி வரும். இதில் தான் கரெக்டாக வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். நம்ம விஸ்கு வச்சு கரைச்சனால இதை பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை. இப்படி இருக்கும் போது நம்ம இன்னொரு கப்பு கட்டு சொன்னோம் இல்லைங்களா, அதையும் ஊற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்யணுன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு தேவைப்படுங்க இந்த கட்லெட் செய்யறதுக்கு. இதை வந்து அப்படியே நம்ம வந்து இப்போ நம்ம இந்த சீவுறதுல நம்ம அப்படியே இந்த காய்கறி சீவுறதுல அப்படியே சீவிக்குங்க. இந்த பாருங்க, இதே மாதிரி அப்படியே சீவிக்குங்க. 2 உருளைக்கிழங்கையும் அப்படியே நம்ம பொடியை அப்படியே சீவிக்கலாம். ஓகேங்க. நம்ம இப்போ வந்து இது உருளைக்கிழங்கை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே வச்சுருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு இது பேன் வச்சுக்கிட்டோம். பேன் வச்சுட்டு இப்போ கொஞ்சம் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆயில் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுடலாம். இப்போ வந்துங்க, இப்போ இது சீரகம் இதாகிடுச்சு, பொரிஞ்சிச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சி போட்டுடலாம். அப்படியே வந்து பூண்டையும் போட்டுடலாம் சேர்த்து. இஞ்சி பூண்டு கொஞ்சம் அப்படியே வதக்கட்டும். இதை பாருங்க. இப்போ நம்ம ஆனியனை போட்டுடலாங்க. ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். வெங்காயம் நல்லா வதவிச்சுங்க. இதில் கொஞ்சோண்டு வந்து மிளகாத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் இந்த மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், கரம் மசாலா போடுறேன். அதையும் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, கடலை மாவு இதை எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க. இது அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வந்து நம்ம நல்லா இது சுத்தமாக தண்ணி இல்லாத வற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து இதோடைய இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்டவ்வில் வந்து ஃபுல்லு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் இது சுண்ட விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், தண்ணியெல்லாம் உப்பிடுச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா வற்றிடுச்சு. இப்படி தான், இதுதான் கரெக்டான பதம் கடலை மாவு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து இதை பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள். இதை பாருங்கள், தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை மேஷ் பண்ணி அதை எடுத்து அப்படியே இதில் போட்டுருங்க. அப்படியே போட்டு கிண்டிடுங்க. ஒரு கிண்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு எல்லாமே ஆல் ஓவரு. இதில் வந்து நம்ம இப்படி கொத்தமல்லி தூவி அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கலாம். தட்டில் வந்து நம்ம வந்து இந்த ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம இதில் தான் இந்த கலவையை ஊற்ற போகிறோம். நம்ம அந்த கடலை மாவு இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, இந்த கடலை மாவு இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு கேடு எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் கட் பண்ணால் கரெக்டாக வரும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கையில் பண்ணால் அந்த அளவு வந்து மேஷ் ஆகாது. நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கலவையை கொட்டிடலாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஆயில் தடவி நம்ம வந்து இந்த தட்டில் இப்போ வந்து இந்த கலவையை ஊற்றிட்டோம். இது நீங்கள் ஊற்றும் போது இப்போ அப்படியே நம்ம டேப் பண்ணியாச்சு, அப்படியே ஃபுல்லாக டேப் பண்ணியாச்சு. நீங்கள் டேப் பண்ணும் போது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எண்ணெயை நீங்கள் மேலே அப்படி ஊற்றிட்டு டேப் பண்ணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். எண்ணெயை ஊற்றாமல் பண்ணனா அது அப்படியே நம்ம கரண்டிலேயே ஒட்டிக்கும். ஓகேங்களா, அதுக்கு தான் நான் முதலே சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து இது ஒரு நைஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த நைஃப்பில் வந்து நம்ம வந்து இந்த கோடுங்க போட்டுக்கலாம். நம்ம இந்த கேக்கு விட்டோம் இல்லைங்களா, அதுமாரி நம்ம கோடு போடுங்க. இப்படியே கோடு போட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகேங்க. நம்ம வந்து ஸ்லேஸ் பண்ணி இதை பாருங்க, இப்படியே வந்து நம்ம கட்லெட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. நம்ம ஒரு பேனில் வந்து இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஆயில் கொஞ்சம் விட்டுருங்க. இதில் வந்து லைட்டாக அப்படியே மெதுவாக விடுங்க, மெதுவாக விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப இதாக கனமாக விட்டோன்னா இதாகிடும், இது உடஞ்சிடும். அதனால் பார்த்து விடுங்க. கொஞ்சம் நேரம் வெந்தவுடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, அப்படியே இதை பாருங்க, இப்போ எடுத்துருக்கேன், அப்படியே திருப்பி போட்டுருங்க. இதை பாருங்க, இப்படியே வந்து ஆனால் மெதுவாக எடுத்து திருப்பி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கடலை மாவு இல்லைங்களா, அதனால் வந்து அது சொன்ன பேச்சு அது கேட்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போகணும். அப்படியே இதை பாருங்க, அப்படியே இதே மாதிரி அப்படியே இது இருக்கு இல்லைங்களா, இது இருக்கிறது வந்து அப்படியே சும்மா அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஓகேங்க. இந்த பாருங்க, எடுத்துட்டோம் பாருங்க, எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக முருவலாக இருக்குது பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, நம்ம இதே எடுத்துடலாம். நல்லா முறிவிச்சு இந்த பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்க கட்லெட். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, நம்ம 3 பீஸ் போட்டோம், 3 பீஸும் இந்த எடுத்துட்டோம். நல்லா இது பாருங்க, இந்த சைடெல்லாம் நல்ல முறிவி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து கரெக்டான பதம். கட்லெட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம கடலை மாவு வச்சு ஒரு கடலை மாவில் ஒரு கட்லெட் செஞ்சுட்டோம். இது உங்கள் முன்னாடி வச்சுருக்கோம். ஒரு கப்பு டீ போட்டுட்டு, டீ போடுற நேரத்தில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுத்தாங்கன்னா பசங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ஐட்டம்ஸ் வந்து நம்ம வெஜிடபிள்ஸில் தான் நம்ம கட்லெட் நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த கடலை மாவு வச்சு நம்ம கட்லெட் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டது கிடையாது. இதை நீங்கள் வேணால் ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு இதை பாருங்கள், எவ்வளோ முருவலாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து நான் இது ஒன்று பிரித்து காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், அப்படியே பிக்கிறதுக்குள்ளே வருது பாருங்கள். இதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக. இதை பாருங்கள், சைடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அப்படியே மீன் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மீன் எப்படி இருக்குது அதே மாதிரி நல்ல சாஃப்ட்டு, நல்ல கிறிஸ்பியாக, நல்ல இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையாக இருக்குது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் நான் வந்து நெக்ஸ்ட் டைமை வந்து நல்ல இதை விட வேறு ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே தென் பாய்.